நம்முடைய ஐயா காப்பா அரவாணன் அவர்கள் தமிழன் ஏன் அடிமையானான் என்ற நூலிலே நம்முடைய வரலாற்றை, நம்முடைய இனத்தின் பெருமைகளை நாம் பேசுவது என்பது பழம் பெருமை அல்ல, படிப்பினை. நம் முன்னவர்களை போற்றுவதென்பது நாம் பீற்றிக் கொள்வதற்காக அல்ல, நம்மை நாமே தேற்றிக் கொள்வதற்கு என்று பதிவு செய்கிறார். அப்படி நம்மை நாமே தேற்றிக் கொள்கிற நிகழ்வுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. வரலாறு என்பது ஒவ்வொரு தேசிய இனத்திற்குமான வழித்தடமாக இருக்கிறது. அதனால்தான் நம் உயிர் தலைவர் இயற்கை எனது நண்பன், வாழ்க்கை எனது தத்துவ ஆசிரியன், வரலாறு என் வழிகாட்டி என்று பதிவு செய்தார். ரஷ்ய புரட்சியாளர் லெனின் வரலாற்றில் தெளிவு வராத எந்த இனமும் எழுச்சியுற முடியாது என்று பதிவு செய்கிறார். வியட்நாம் விடுதலைக்கு புரட்சி செய்த ஹோசிமின் வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்று குறிப்பிடுகிறார். வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது என்கிறார் அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். நீ வரலாற்றை படி, வரலாற்றை படை, வரலாறாகவே வாழ் என்று போதிக்கிறார் நம்முயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள்.